ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் மாறாத கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலிருந்து இம்மட்டுமாக உம்முடைய சமூகத்தினாலே ஆண்டவரே நாங்கள் பலப்படுத்தப்பட்டு உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய பந்து சூழ வந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய பந்தியில் பங்கு பெற, உம்முடைய ஆலோசனைகளெல்லாம் கேட்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த மாலை வேலையாட்சி கூட்டத்தை இந்த கிருபை நண்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீத்தாமே சிங்காசனத்திலிருந்து பரிசுத்தாம் ஒத்தாசை கொண்டு எங்களை பேசும்படியாக நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் தனிப்பட்ட முறையிலே இந்த வருகைக்கென்று ஆயத்தமாக இந்த நேரம் எங்களுக்கு நித்தியத்துக்கு ஏதுவாக பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். மத்தியிலே காணப்படுகிற இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வயலே வந்து கொண்டிருக்கிறோம், சுகபத்திரமாக மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்தல்லும் நாங்கள் ஏகோபத்தை ஒருமித்து இந்த வசனத்தை அமர்ந்து உண்மை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களோட பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அன்புள்ள தகப்பனே, நீர் எங்களுக்காக கொண்டிருக்கிற நித்தியமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நித்தியத்திலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உன்னதமான நோக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே உண்மை விட்டு நாங்கள் தூர இருந்த நாட்களிலே இரக்கமுள்ள தகப்பனே, நாங்கள் அவ்விதமாய் வாழ்ந்து அழிந்து போகாதபடிக்கு கல்வாரி நன்பினாலே எங்களை சந்தித்தீர். உங்களுடைய சிலுவை நண்பினால் எங்களை சந்தித்தீர். அந்த நாளுக்காக, அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே ஒரு விசை நம்முடைய சமூகத்தில் விதமாய் கூடி வந்திருக்கும் பொழுது நினைவு கொண்டவர்களாக நாங்கள் நிர்மலமாக இருப்பது நிச்சயமாகவே நம்முடைய கிருபை என்று சொல்லி ஆண்டவரே ஆராதனை துதி சோத்திரத்தோடு கூட இருதயத்திலே நன்றியால் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கூட உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை தொழுது கொள்கிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலே கூட உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக உதவி செய்தலும் இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை இந்த நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். இந்த முழு இடத்தையும் இந்த பலத்த சமூகத்திற்குள்ளாக வைத்துக்கொள்ளும். இந்த சமூகத்தில் இருக்கிறதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்தலும் ஒவ்வொருவரையும் தெளிக்கப்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தத்தின் கீழாய் கொண்டு வந்தவர்களாக ஆளுநரே இந்த இரண்டாம் வருகை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கும்போது உடைய வார்த்தை கொடுக்கிற அடியரையும் இந்த வாயாக வைத்துக்கொள்ளும். ரத்தத்தின் கோட்டைகளாக கொண்டு வருகிறேன், பரிசுத்தப்படுத்தும். ஆளுநர் உடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது, அதை கேட்கும்போது, அது எங்கள் ஜீவியத்திலே அபியாசிக்கும் போது எங்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுத்தரலும். எங்களுக்கு வேண்டிய கிருபை அருளியும்படியாக நோக்கி பார்க்கிறோம். என்னுடைய பலவீனத்தை இந்த பலமுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாமத்தை மயப்படுத்தரலும். ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆராதனை துதி சோத்திரங்களை ஜெபத்தில் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 10:25. சபை கூடியவர்களை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒரு புத்தி சொல்ல கடவும், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆகவே இந்த எபிரேயர் அந்த நிருபத்தை நாம் பார்க்கும்போது சுவிசேஷ புஸ்தகம் அல்ல, இது நரகத்திலிருந்து ரட்சிக்கத்தக்கதாக அந்த விதமான போதனைகள் இந்த புஸ்தகத்தில் இல்லை. இந்த புஸ்தகத்திலே ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்விதமாக முதிர்ச்சி அடையத்தக்கதாக அல்லது முன்னேறி போகத்தக்கதாக காணப்பட வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் என்னென்ன காரியங்களுக்குள்ளாக அவர் சிக்கிக்கொள்வார் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு புஸ்தகமாக இந்த எபிரேயர் புஸ்தகமானது. எதிர்காலத்திலே நாம் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக பரலோகத்திலே உடைய என்ட்ரன்ஸ் இதை குறித்து எபிரேயர் புஸ்தகம் சொல்லவில்லை. ஆனால் பரலோகத்திலே நாம் போய் எல்லாவற்றையும் சுமந்து கொள்ள வேண்டும், அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் இந்த எபிரேயர் புஸ்தகம் சொல்லுகிறது. இங்கே சொல்லப்படுகிற ஹீப்ரூ ரிடல்ஸ் என்று சொல்லுவார்கள், புதிர். இந்த எச்சரிப்பெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. ரட்சிப்பை வந்து விடுவோமோ இல்லை திரும்பவும் நாம் நரகத்துக்கு போய்விடுவோமோ என்று சொல்லி சில எண்ணங்கள் தோன்றுகிறது ரட்சிப்பை குறித்து. ரோமர் நிருபத்தை வாசிக்கும் போது பூர்ணமாய் அந்த ரட்சிப்பு, பாதுகாக்கப்பட்ட ரட்சிப்பு, அது நித்திய ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படும் போது தேவன் நம்மை பாதுகாக்கிறார், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொல்லி அந்த ரோமர் நிருபத்திலே ஆழமான சத்தியங்களை வாசித்த பிற்பாடு இந்த எபிரேயர் நிருபத்துக்கு வரும்போது சில தண்டனைகளை குறித்து நாம் வாசிக்கும் போது, சில எச்சரிக்கைகளை குறித்து நாம் வாசிக்கும் போது
தவறுதலாக பெற்ற ரட்சிப்பை நாம் இழந்து விடுவோமோ என்று சொல்லி அநேக விதமாய் யோசித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த எபிரேயர் நிருபம் அதை குறித்ததும் அங்கே சொல்லவில்லை. ஒரு விசுவாசி பரலோகத்திலே நுழைவதை குறித்து சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துக்கு போக போகிறோம், ஆனால் பரலோகத்திலே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிறோமா இல்லையா என்ற அந்த காரியத்தை குறித்து தான் எபிரேயர் நிருபம் அங்கே முழுவதுமாக அங்கே அதில் சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அது பெற்ற ரட்சிப்பு, அது உன்னதமான ரட்சிப்பு, அது நம்மை பரலோகத்தை நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கும். அது கிருபையினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பரலோகத்திலே நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை நாம் நிச்சயமாகவே சந்திக்க போகிறோம். அவரை போலவே நிச்சயமாக நாம் மாறப்போகிறோம். நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இதில் உனக்கு எந்த தடையும் வராது. ஆனால் நீ மகிமையிலே மகிமை வித்தியாசப்படும். நீ எல்லாவற்றையும் சுமந்து கொள்வாயா? ஒரு பெரிய பார்க் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது அநேக காரியங்கள் அந்த பூங்காவிலே இருக்கிறது. நுழைவு உனக்கு இலவசமாக கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார்கள், இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம்தான் நீ போக முடியும், எல்லாவற்றையெல்லாம் பார்க்க முடியாது என்று சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? பரலோகத்தில் இப்படி சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் பாரத்தோடு கூட இந்த எபிரேயர் ஆக்கியோன் அந்த நிருபத்தை விதமாக எழுதுகிறார். நீ பரலோகத்துக்கு போகிறது உனக்கு இலவசமாக தேவன் கொடுத்து விட்டார். அந்த ரட்சிப்பை யாரும் எடுக்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஆனால் பரலோகத்திலே எல்லாவற்றையும் சுமத்து கொள்ள விசேஷமாக தேவன் வைத்திருக்க இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே நிச்சயமாக பங்கு பெறத்தக்கதாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், தேவன் எதிர்காலத்திலே வைத்திருக்கிற அந்த காரியங்கள். எபிரேயர் 1 அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ரட்சிப்பை சொந்தத்துக்கு போகிற நிமித்தமாக இங்கே வருகிற ரட்சிப்பு, நாம் சிலை அண்டை வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்ன அந்த ரட்சிப்பின் காரியம் அல்ல. இது எஸ்கட்டாலஜிக்கல் சால்வேஷன் என்று சொல்லி அழைக்கிறார்கள். எதிர்காலத்திலே நாம் பெறப்போகிற ஒரு ரட்சிப்பு. அதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் பரலோகத்துக்கு போனால் மாத்திரம் போதாது, பரலோகத்திலே எல்லாவற்றையும் சுமந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும், மீறினால் என்னென்ன தேவன் காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி இந்த எபிரேயர் புத்தகத்திலே எச்சரிப்புகளை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பை இழக்கிறதை குறித்தோ அல்லது நீதிமானாக நாம் ஏற்கனவே மாற்றப்பட்டு விட்டோம். யாரெல்லாம் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயோ நீ இப்போதே நீதிமானாக இருக்கிறாய். அது கடந்த காலத்தில் அந்த வாழ்க்கையிலே நடந்து முடிந்து விட்டது. நித்திய ஜீவன் அது ஈவாக ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. எப்போது நீ நீதிமானாக மாற்றப்பட்டாயோ அதில் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று பரிசுத்தமாக்கப்படுதல், கடைசியாக மகிமைப்படுத்தப்படுதல் என்று சொல்லி அதற்காக தான் இந்த எபிரேயர் நிருபத்திலே சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை பரலோகத்துக்கு போக போகிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தேவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த புஸ்தகத்திலே தான் நாம் வாசித்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சபை கூடி வருதல் எவ்வளவு முக்கியம். ஏனென்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று அந்த நாளுக்கென்று ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆவலே இந்த உலகத்திலே எல்லா பகுதிகளிலும் நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் அல்லது எனக்காக அவர் வருகிறார் என்ற அந்த ஆவலே உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, பாவத்தில் விழாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்ள. ஒருவேளை நீ விழுந்தாலும் நமக்கு நன்றாக தெரியும், ஒரு பரிசுத்தவான் பாவம் செய்ய முடியாது, அவன் பாவத்திலே விழ முடியும் என்று சொல்லி 2த்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாம் பாவத்தில் விழலாம், நம்மாலே பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு வித்து இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட உடனே அது நம்மை பாவம் செய்ய வைக்காது. அதாவது வேண்டுமென்றே விரும்பி தெரிந்தே நம்மாலே பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் பரிசுத்தவான்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ளே ஒரு வித்து இருக்கிறது, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை வரும்போது விழுகிறோம். ஆனால் தேவன் நம்மை தூக்கி எடுத்து அங்கே நிறுத்த வைக்கிறார்.
ஆகவே அதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி இந்த எபிரேயர் நிருபத்திலே அதற்கான ஆலோசனைகளையும் கூட பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ரட்சிப்பை பெற்ற நாம் ஏற்கனவே அந்த செயல்முறையிலே காணப்பட்டு விட்டோம். அதாவது ஒரு கேக் துண்டு நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் என்னென்ன ஆகும் என்று சொல்லி நமக்கு தெரியும். அது வாய்க்குள்ளே போகிறது, அது ஜீரணமாகிறது, ரத்தத்திலே கலக்கிறது, என்னென்னவோ நடக்கிறது. யாராவது வந்து மீண்டுமாக அந்த கேக் துண்டை வாயிலிருந்து வெளியே வர முடியுமா என்று சொல்லி கேட்டால் முடியாது. அதுதான் ரட்சிப்பு. நீ தேவனுடைய பிள்ளை, எப்படி நரகத்துக்கு போக முடியும்? அதுக்கான வழிமுறையும் இல்லை, அதுக்கான கான்செப்டும் இல்லை, லாஜிக்கும் இல்லை. அது ஒரு ப்ராசஸ். நீ ஏற்கனவே அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளே சென்று விட்டாய், ஏற்கனவே நீதிமானாக்க விட்டாய். அது பாஸ்ட் டென்ஸ். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது பரிசுத்தமாக்கப்படுதல். இதில் நீ தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதில் உனக்கு விசுவாசம் தேவை, உன்னுடைய உண்மையும் தேவை. நீ பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறா. உனக்கு விசுவாசம் கொடுத்திருக்கிறா, தேவன் கிருபை கொடுத்திருக்கிறா. உண்மை யதார்த்தம் தேவை. ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக மரணம் வரைக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கும்போது கடைசியாக மகிமையாய் அது எதிர்காலம். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் பாஸ்ட் டென்ஸ், சாங்டிஃபிகேஷன் ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸில் க்ளோரிஃபிகேஷன். ஸோ ரட்சிப்பை இனி இழந்து போகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆகவே இதை குறித்து நீ அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஓஹோ இப்படியா விஷயம், இஷ்டம் போல் வாழலாம். அதற்காக தான் இந்த எபிரேயர் நிருபம் உனக்கு எச்சரிப்பு கொடுக்க தான். ஸோ நீ அலட்சியமாக இருப்பாய் என்று சொன்னால் 2 தண்டனைகள் உனக்கு வருகிறது. நரகம் அல்ல, அதுலேருந்து வந்து விட்டாய், அது தேவன் உனக்கு கொடுத்து விட்டார். 2 விதமான தண்டனை. நீ தேவனுடைய எச்சரிப்பை மீறி செயல்பட்டு கொண்டே இருப்பாய் என்றால் சரீர பிரகாரமான மரணம் உனக்கு வருகிறது. அது உச்சகட்ட தண்டனை. ஆவிக்குரியவனமாக உச்சகட்ட தண்டனை. 1000 வருஷ அரசாட்சியில் உனக்கு பங்கே இருக்காது. இனி வேடிக்கை தான் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த எச்சரிப்பை தான் எபிரேயர் நிருபம். எபிரேயர் புஸ்தகத்தில் 5 விதமான ரிடல்ஸ் அல்லது புதிர்கள், அது 5 வேத பகுதி எச்சரிப்பு இருக்கிறது. கடுமையான எச்சரிப்பெல்லாம் இருக்கிறது. அந்த எல்லா எச்சரிப்புகளும் இதை நோக்கி தான் சுட்டி காண்பிக்கிறது. உன்னுடைய வெகுமதியை நினைந்து விடுவாய். ஏசா கண்ணீர் விட்டு அழுதும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. எது? ரட்சிப்பு அல்ல, அவனுக்கு ரிவார்ட்ஸை நீ இழந்து போக நேரிடும். உனக்கு இருக்கிற வெகுமதியை நீ இழந்து போக நேரிடும். கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் வந்தது ஃபிசிக்கல் டெத்து தான். மோசையும் கீழ்ப்படியாமல் போனால் அவனுக்கு வந்தது ஃபிசிக்கல் டெத்து தான். ஆனால் தேவனோடு கூட இருந்தார். இதுதான் இந்த ரட்சிப்பினுடைய மகிமை. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு புரியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு பெரிய அன்பு, தேவனுடைய அன்பு, அது அறிவிக்கட்டாத ஒரு அன்பாக இருக்கிறது. ஆகவே இது நிமித்தமாக நீ கிருபையை வீணடிக்கக்கூடாது. ஓ இப்படியெல்லாம் இருக்கிறதா, எப்படி வேண்டாலும் வாழலாமா என்று சொல்லி அந்த கிருபையை நீ வீணடிக்கக்கூடாது. அதற்கான ஒரு எச்சரிப்பின் ஒரு புஸ்தகமாக, அதாவது எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம்தான். எபிரேயர் மாத்திரம் அல்ல, கடைசி 8 நிருபங்களும் எபிரேய விசுவாசிகளுக்கு எழுதின ஒரு நிருபங்கள் தான். அதிலே ஏராளமான காரியங்கள் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாய் என்று சொன்னால் இது உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. நீ பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது, நீ கல்லூரியில் இருக்கும்போது, நீ வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது சாத்தான் உன்னை தொடாதபடிக்கு, சாத்தானாலே நீ வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த ரட்சிப்பு, உனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆகவே தான் 4 ஆசிரியர்களோ அல்லது வாலிபர் நடத்துவர்களோ சபையாரோ சிறிய வயதிலே ரட்சிக்கப்படுங்கள், சிறிய வயதில் ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். அந்த பாதுகாப்பு உனக்கு இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் தன்னந்தனியாக நின்று கொண்டிருப்பாய், பாதுகாப்பே இல்லாமல் இருந்து கொண்டிருப்பாய். சாத்தான் உன்னை எல்லா பக்கத்திலும் வந்து தாக்குவான். பெரிய சேதம் உனக்கு ஏற்படும். இதிலிருந்து தப்பித்து கொள்ள இந்த பெரிய ரட்சிப்பை எவ்வளோ சீக்கிரம் உன்னாலே பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்கொள். காலம் சமீபமாக இருக்கிறது. நமக்கு காலம் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த பெரிய ரட்சிப்பை நீ இழந்து போகாதே. எபிரேயர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே கூட இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ அசட்டை செய்வாய் என்றால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய், இதெல்லாம் வார்த்தைகளெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். எதுவும் நரகத்தை குறித்து அல்ல,
அவை எது எச்சரிப்பு வந்தால் நரகம் நரகம் என்று யோசிக்க வேண்டாம். தண்டனை, உன்னுடைய வெகுமதிகளே இழந்து போவாய். நித்தியத்தில் உனக்காக தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்களாம் இழந்து போய் பரலோகத்தில் ஒரு வேடிக்கை பார்க்குற இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பாய். அதிகபட்சம் எல்லாவற்றையும் இழந்து போனால் உனக்கு சம்பவிக்கிற ஒரு வெறும் கையனாக என்று சொல்லி பாடுகிறோம் அல்லவா, அந்த நிலைமை வெறும் கையனாக பரலோகத்தை சொல்லக்கூடிய ஒரு துக்கமான ஒரு காரியம் ஏற்படும். அது இல்லாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று காத்து கொண்டிருக்கிற நாம் ஒரு பயம், ஒரு நடுக்கம் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். நான் போவேன், அதில் சந்தேகம் இல்லை. ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, மகிமையான நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை போலவே நான் மாறுவேன், அதிலும் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு பிற்பாடு நிலைமை என்ன? அந்த விதமான ஒரு பயம், அந்த விதமான அந்த நடுக்கம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு இருக்கும்போது அந்த ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக நாம் பிரயாசப்படுவோம். தேவனுக்கென்று அப்போ தான் நாம் உழைக்க நமக்கு ஒரு பெரிய வாஞ்சை வரும். இதை குறித்து தான் சபை கூடியவர்களை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா சபையில் தான் இதெல்லாம் நடைபெறுகிறது. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறுகிறது, எல்லா வயதிற்கும் இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் இந்த சபையில் நடைபெறுகிறபடினாலே சிறப்பான முறையில் ஆண்டவராக அதுதான் சிறப்பான முறை என்று சொல்கிறோம். ஜஸ்ட் பாஸ் இல்லை, அதிக மதிப்பெண்களை பெற்று பாஸ் ஆகிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அந்த வித்தியாசத்தை தான் நீங்கள் எபிரேயர் ஆக்கியவன் சொல்லுகிறார். நீ வெறுமென என்ட்ரியை குறித்து யோசிக்காதே, அது உனக்கு இலவசமாக கொடுத்து விட்டார், கிருபினாலே கொடுத்து விட்டார். நீ கேட்காமலே அவர் சிலையில் இருந்து உனக்காக மடித்தார். ஆனால் அந்த வெகுமதிகளை குறித்து, இன்ஹெரிட்டன்ஸை குறித்து கவலைப்படு. உனக்காக தேவன் வைத்திருக்க சுதந்திரத்தை குறித்து கவலைப்படு. அதனை இழந்து போகாத எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குள். அதற்கான வழிமுறைகளை தான் நாம் பார்த்து கொண்டு, அதற்காக தான் இந்த காரியங்கள். அதுதான் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் என்றால் என்ன ஆயத்தம்னா இதுதான் அந்த ஆயத்தம். நாம் நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ளத்தக்கதாக, அவருக்கென்று சேவை செய்யத்தக்கதாக சபை என்ற ஒரு இடத்தை தேவன் முக்கியமாக வைத்திருக்கிறார். அந்த சபை கூடியவர்களை நீ விட்டு விடாதபடிக்கு நீ விழிப்பாயிரு, நீ ஜாக்கிரதையா இரு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு. மீண்டுமாக இந்த ஆயத்தப்படு என்ற அந்த காரியத்திற்கு இவ்வளோ நாம் பார்த்த அந்த காரியங்கள் தான் விளக்கமாக இருக்கிறது. ஆயத்தப்படு என்று சொன்னால் சுதந்திரத்திற்கு கொள்ளத்தக்கதாக எந்த அளவுக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாய். நீ அவரை சந்திக்க போகிறாய், அவரை போல மாறப் போகிறாய். இதற்கெல்லாம் நாம் ஒன்றும் செய்கிறதில்லை. அவரை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டால் அது தேவனுடைய திட்டத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த ஆயத்தப்படுதல் எதற்காக? நான் அதுக்கு பிற்பாடு நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களிலே நாம் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக, முழுமையாக சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக, எதையும் விட்டு விடாதபடிக்கு, அது புதிய எருசலேமோ 1000 வருஷ அரசாட்சியோ அல்லது நித்தியத்தில் என்னென்ன தேவன் வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நீ ஆயத்தப்படு. ஏனென்றால் நாம் பரலோகத்துக்கு போன பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அதை குறித்து நாம் அதிக முறை பார்த்திருக்கிறோம். அது பீமா சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அவனுடைய கிரிகளுக்கு ஏற்ப தேவன் வெகுமதிகளை கொடுப்பார். அப்போது நீ வெறும் கையனாய் நீ காணப்படுவாய் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படும். பரலோகம் சென்று விட்டோம், ஆனால் வெறும் கையனாய் இருப்பது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதற்காக தான் அந்த ஆயத்தப்படும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படு என்று சொல்லும் போது ஏதோ மேலேயே உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த ஆயத்தம் அல்ல. அது இயேசுவை வாரும் வாரும் என்று சொல்லுகிற அந்த ஆயத்தம் அல்ல. ஆயத்தப்படு என்று சொல்லும்போது தேவனுக்காக வைத்துக்கிற எல்லா சுதந்திரத்தையும் நீ சூழ்ந்து கொள்ள வேண்டும் பரலோகத்திலே. அதுக்காக நீ ஆயத்தப்படு. ஆனால் அங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. நாம் இன்னொரு ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், நாம் ஒளியின் ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது, அது சாத்தானுடைய ராஜ்யம். அவன் நம்ம மேல் கண் வைத்த இந்த விதமான நாம் ஆயத்தப்படக்கூடாது. சாத்தானாலே, மீண்டுமாக சொல்லுகிறோம், வாலிபல்லாக இருக்கிறபடியால் சாத்தானாலே மீண்டுமாய் உன்னை நரகத்துக்கு தள்ள முடியாது. நீ தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டாய். ஆனால் அவனால் ஒன்று செய்ய முடியும், முடிந்த அளவு உன்னுடைய ரிவார்ட்ஸை அவனால் தடுக்க முடியும், உன்னுடைய வெகுமதிகளை அவனால் தடுக்க முடியும். நீ இன்னொருட்டன் சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு அவனால் தடுக்க முடியும். பரலோகத்து போல தடுக்க முடியாது, ஆனால் இதெல்லாம் அவன் செய்வான்.
உன்னை சோர்வடைய செய்வான், வேதத்தை எடுக்காதபடிக்கு செய்வான், படிக்காதபடிக்கு செய்வான், ஒரு விரக்தி உண்டு, என்ன வேணாலும் அவன் செய்வான். ஆனால் சாத்தானுடைய ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக எதிராக நாம் இருக்கிறோம் இப்பொழுது. ஆகவே அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் நம் மீது கண் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படி நம்மை வீழ்த்தலாம் என்று சொல்லி அதிலிருந்து நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஜெயிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். யோபு 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோபு 24:1. சர்வ வல்லவருக்கு, அனைவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். யோபு 24ஆம் அதிகாரம், யோபு 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிற ஆகவே நாம் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஜனங்கள். ஆகவே அந்த சர்வ வல்லவருக்கு எல்லா காலங்களும் மறைக்கப்படாதிருக்கிறது. ஆகவே இங்கே என்ன சொல்லுகிறார்? நாம் அவருடைய பிள்ளைகள், அவரை அறிந்தவர்கள், நமக்கும் கூட அவர் நியமித்த நாட்கள், நாம் எந்த நாட்களிலே வாழ்கிறோம், தேவனுடைய திட்டத்திலே இப்போது நாம் எந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் நம்மை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரே விதமாய் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் வருகை குறித்து அங்கே சூழ்ந்து கேள்வி கேட்ட பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பதிலாக சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளவு ஞானிகள், நீங்கள் எவ்வளவு அறிவாளிகள், காற்று அடித்தால் மழை உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், வானத்தை தோற்றம் பார்த்து இது என்னென்ன நாட்கள் என்னென்ன காலங்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் வருகிற காலங்களுக்கான அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் நிதானிச்சு இருக்கணும். அந்த வாஞ்சை இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது ஏன் உங்களுக்கு தெரியாமல் போயிட்டு? அதே விதமாக தான் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்தும் அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்ற வருகை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவர்கள் அறிந்து வைத்து அந்த காலங்களெல்லாம் என்னென்ன என்று சொல்லி அறிந்து வைக்க வேண்டும். இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து அந்த நாட்களையும் காலங்களையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. அந்தகஸ்தின் ஆட்சி அது 7 ஆண்டுகளாக இருக்கிறது. முதல் 3.5 ஆண்டுகள், 2வது 3.5 ஆண்டுகள் என்று சொல்லி அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் 2வது அந்த 3.5 ஆண்டுகளிலே நடைபெறுகிறது. முதலாவது 3.5 ஆண்டிலே இஸ்ரவேல் தேசத்திலே 2 சாட்சிகள் இருந்தார்கள். அவர்கள் பலத்த சாட்சிகளாக இருந்து அதிசயங்களும் அற்புதங்களும் செய்தார்கள். அந்த கிறிஸ்து அவருடைய காலம் எதுவும் உள்ளே போகாதபடிக்கு தடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மரித்தார்கள். அவர்கள் பரலோகத்துக்கும் அங்கே எழுந்து போனார்கள். இதை குறித்து நாம் தியானித்தோம். இப்போது இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்கள் மத்தியிலே யாரும் இல்லை. ஆகவே அந்த கிறிஸ்து அவர்களை எதிர்க்கத்தக்கதாக, அவளை துன்பத்திற்கதாக, உபத்திரப்படத்தக்கதாக அவன் சொல்லுகிறான். ஆகவே இந்த 7ஆம் வசனத்திலே முக்கியமான பகுதி, வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணினார்கள். இது தேவன் வைத்திருக்கிற நியமம். ஆகவே யுத்தம் பண்ணாதபடிக்கு தேவன் தடுக்க மாட்டார். அந்த சக்தி அவருக்கு இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நான் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உனக்கு எதிராக வராது என்று சொல்லவில்லை, ஆனால் உன்னை மேற்கொள்ளாது என்று தான் சொல்லுவேன். வரும், அது நானே அனுமதிக்கிறேன், ஆனால் அது மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். அதற்கான ஒரு குறிப்பை தான் இங்கே பார்க்கிறோம். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணினார்கள். அதை தேவன் அனுமதிக்கிறார், அந்த யுத்தத்தை அனுமதிக்கிறார். ஆனால் அவர்கள் ஜெயம் கொள்ளவில்லை. அதுதான் முக்கியம், அதுதான் தேவன் வைத்திருக்கிறார். கடைசி வெற்றி எழுதப்பட்டாயிற்று. பரிசுத்த வேதாகமத்திலே கடைசி வெற்றி அது எழுதப்பட்டாயிற்று. அது தேவன் ஏற்கனவே அந்த ஜெயத்தை பெற்று விட்டான். தேவனுடைய ஜனங்களும் ஏற்கனவே அந்த ஜெயத்திலே தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த செயல்முறை பார்க்கும்போது தேவன் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். 8ஆம் வசனம், வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. வேதாகமத்தின்படி ஒரு 3 வானங்கள் நமக்கு தெரியும். ஆகவே அநேக காரியங்கள் இருக்கிறது, எளிமையாக புரிந்து கொள்ள. 3வது வானம் தேவன் கிடைத்த காரியங்கள் இருக்கிற இடம். 2வது வானம் அங்கே சாத்தான் அவனுடைய தூதர்களும் இருக்கிற இடம். அந்த 1வது வானம் நாம் பார்க்கிறது, அது நாம் பார்க்குற வானமோ, பறவை பறக்கிற வானமோ, அல்லது அதுக்கு மேலே இருக்கிற வானங்களோ, இது நாம் அந்த 2வது வானத்திலே இவ்வளோ நாள் அவன் இருந்தான்.
இவனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இவன் ஆகாயத்து அதிகார பிரபு, வாண்டமனில பொல்லாத ஆவி, துரைதனம் என்றெல்லாம் இவனை குறித்து இவனும் தூதர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த 2ஆம் வானத்திலிருந்து தள்ளப்பட்டு போகிறார்கள். 9ஆம் வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாக பெரிய சொல்லப்படும் தள்ளப்பட்டது. அது பூமியில் விழ தள்ளப்பட்டது. அதோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அவை இந்த 3½ ஆண்டிலே, இந்த கடைசி 3½ ஆண்டிலே இந்த சம்பவங்கள் அங்கே நடைபெறுகிறது. ஆகவே உலகம் அனைத்தையும் அவன் மோசம் பார்க்கிறான். ஏற்கனவே நாம் பார்த்தோம், உலகம் என்று சொல்லும் போது உலக அமைப்பு, அந்த உலக அமைப்புக்கு அவன் அதிபதி. அதுக்கு மேலே அவனுக்கு எதுவும் இல்லை. பூமியும் அதை நிறைவும் கர்த்தருடையது, அது வேறே ஒரு காரியம். ஆனால் இந்த வேர்ல்ட்லி சிஸ்டம், உலக அமைப்பு, அந்த நாகரீகம், அந்த உடை, சில காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கெல்லாம் பழகிட்டு சில மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ், சில சொல்லுவாங்க, இன்னும் இந்த ட்ரெஸ்ஸு இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் டிசைன் பண்ணினான்னு ஒருத்தர் இருக்கிறார், பல ஆண்டுகள் முன்பதாக டிசைன் பண்ணவர். அவர் சாட்டானிக் பைபிளை எழுதினவர். அவர் தான் ஃபஸ்ட்டு டிசைனர். அவர் தான் இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் டிசைன் பண்ணது. அவர் அசுத்தாவினால் ஏவப்பட்டு ஒரு பைபிளை எழுதியிருக்கிறார். அது பேர் சாட்டானிக் பைபிள். அதில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். சாத்தானுடைய ஆவினாலே ஏவப்பட்டு டிசைன் பண்ணுவேன். சாத்தானுக்கு தெரியும் பாவத்தை எப்படி எப்படி உள்ளலாம் உள்ளே நுழைக்கிறது என்று சொல்லி. அவே இந்த வஸ்திரத்தின் மூலமாகவும் அவன் செய்தான். இதுக்கெல்லாம் சாத்தானை அந்தளவுக்கு யோசித்து அவன் செயல்படக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அவன் மிக தந்திரவாதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் உலகம் அனைத்தையும் எல்லா காலங்களிலும் எல்லா யுகத்திலும் மோசம் போக்கினான், ஏமாற்றினான். ஆனால் இந்த கடைசி 3½ ஆண்டிலே அவன் கீழே தள்ளப்படுகிறான். 10ஆம் வசனம், அப்போது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்போது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் இருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். இந்த சாத்தானுக்கு அநேக பேர்கள் இருக்கிறது. இவன் ஒரு பொய்யன் என்று சொல்லி பார்க்கிறோம், பொய்க்கு பிதா என்று சொல்லி பார்க்கிறோம், சகோதரருக்கு விரோதமாக குற்றம் சாட்டக்கூடியவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சாத்தான், இந்த பழைய பாம்பு, இந்த வலு சர்ப்பமானது யோபின் விஷயத்திலே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் அநேக விஷயத்திலே பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு முன்பாக நின்று அவளை அவன் குற்றம் சாட்டுகிறான். ஆனால் கர்த்தருடைய மேலான ரட்சிப்பின் திட்டம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அங்கே வந்தபோது, சிலுவையிலே மரித்த போது சாத்தானை அவர் ஜெயித்தார். அதை சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். சாத்தான் வல்லமை உரிக்கப்பட்டாயிற்று. இருந்தாலும் இந்த சாத்தான் உயிரோடு கூட இருந்து அவனுடைய காலம் நிறைவேறும் வரைக்குமாக தேவனை விட்டுவிட்டான். அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக தடைகளை கொண்டு வருகிறான், அநேக விதமான கஷ்டங்களை அவன் கொண்டு வருகிறான். ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு ஊழியக்காரர், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இன்னொரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு ஊழியக்காரர் போய் சந்திக்க வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு சாத்தான் தடையை கொண்டு வருகிறான். யோசிச்சிருப்பான், இந்த ஊழியக்காரர் அங்கே போனாக்கா ஒருவேளை ஒரு ஃபாஸ்டிங் பயிர் வச்சுடுவாங்களோ, எனக்கு பெரிய ஆபத்தாயிடுமோ என் ராஜ்யத்திற்கு, ஒருவேளை ஏதாவது 4 நாள் கூட்டம் போட்டுருவோம், என்ன யோசிச்சானோ தெரியாது. தடை செய்கிறான், பெரிய ஊழியக்காரரை தடை செய்கிறான். வசனம் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம். இது சிலுவை பிற்பாடு இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்? 18ஆம் வசனத்திலே அனைவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தோம், பவுலாக நானே வர மனதாக இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இதுதான் அவன் செய்து கொண்டிருந்தான். பெரிய ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இந்த விதமான ஒரு அனுபவத்தை சாத்தான் கொடுத்தான். அவர் எப்படி அதை கணித்தாரோ எனக்கு தெரியவில்லை. இந்த தடை சாத்தானாலே வந்தது. 2 இருக்கிறது, பரிசுத்தாவியும் தடை பண்ணுகிறான், சாத்தானும் தடை பண்ணுகிறான். இந்த வித்தியாசத்தை அதிக மணி நேரம் நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது, சபையாக தரித்திருக்கும் போது தான் இந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். இங்கே போல் மிக தெளிவாக சொல்லுகிறார், சாத்தான் தடை கொண்டு வந்தான் என்று சொல்லி. ஆகவே அந்த விதமாக அங்கே செயல்பட்ட சாத்தான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலே அவன் கீழே அங்கே தள்ளப்பட்டு போகிறான். 11ஆம் வசனம்,
அவன் குற்றம் சாட்டுகிறவன 10ஆம் வசனம், குற்றம் சாட்டுகிறவனாக அவன் காணப்பட்டான். இதுக்கு இன்னொரு காரியங்கள் இருக்கிறது. சகோதரன் மேல் அவன் குற்றம் சாட்டுகிறான் என்று சொன்னால், அவன் தேவனிடத்தில் போய் குற்றம் சாட்டுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் பொய் சொல்ல மாட்டான். உண்மையாக தான் அவன் குற்றம் சாட்டி இருப்பான். என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அந்த சமயத்தில் அது குற்றம் உண்மைதான். சாத்தான் தேவனிடத்தில் போய் பொய் சொல்ல முடியாது. இந்த சகோதரன் இப்படி பண்ணிட்டார், இல்லை இந்த சகோதரி அப்படி செய்தார்கள் என்று தேவ சமூகத்திலே அவன் உண்மைதான் சொல்ல வேண்டும். தேவனிடத்தில் போய் சொல்ல முடியாது. ஆனால் என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் அந்த சனபோதிலே கிரியை செய்யும்போது அந்த குறிப்பிட்ட விசுவாசி தேவ சமூகத்தில் தன்னுடைய காரியங்களை ஒப்புக்கொண்டு காரியங்களை சரி செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அது கழுவப்படுகிறான். இது சாத்தானுக்கு பெரிய ஒரு தோல்விதான். அவன் குற்றம் சாட்டினது உண்மைதான். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட விசுவாசி பரிசுத்தமாய் மாறினதும் சத்தியம்தான். அது இந்த காரியங்களும் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய சொந்த ஜீவியத்திலே கூட இதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களை குறித்த தேவன் நம்மை உணர்த்துகிறார். இந்த காரியங்களை விட்டுவிடு, இந்த காரியங்கள் என்னுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே வர முடியாத காரியங்கள், இது சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள், அது வீட்டிலே இருக்கிற காரியங்கள், இது தேவனுடைய ராஜ்யத்திற்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டில் பார்க்குற இது அந்நிய தெய்வத்திற்கு சம்மந்தமான காரியங்கள். இது தூக்கி வெளியே இருந்து விடு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். சாத்தான் பார்க்கும்போது குற்றம் சாட்டுகிறான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நம்மை உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்போது நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே அவனுக்கு பெரிய ஒரு தோல்விதான். எப்படி பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே தோல்விதான். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள், நாம் பரலோகவாசிகள், சீயோன் வாசிகள். தேவன் நமக்கு அருமையான ஒரு பாதுகாப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக அவருடைய வருகைக்கென்று அல்லது நம்முடைய மரண நாளுக்கென்று இந்த 2 காரியங்களும் நம்முடைய சொந்த குடும்பத்திலே அல்லது சொந்த சாட்சியிலே பார்த்துருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ இந்த நாள் வரைக்கும் பார்த்தது மரணம்தான். தேவனுடைய பிள்ளைகள் மரணத்தை சந்திக்கும் போது அற்புத விதமாக பரிசுத்த ஆவியார் ஆயத்தம் பண்ணி தான் எடுத்துக்கொள்ளுகிறார். ஆகவே ஒரு சிலராக கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் மறிக்காமல் வரும்போது கூட இருக்கலாம். அந்த சமயத்திலும் நாம் அருமையாய் ஆயத்தப்படுத்துவது இதே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியானவரும் அங்கே ஆமேன் மனவாட்டியோட சேர்ந்து சொல்லுகிறார். ஆவியானவரும் ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்லி அந்த விதமாக ஒரு ஆயத்தத்தை தேவன் கொடுக்கிறான். 11ஆம் வசனம், மரணம் நேரியதாக இருந்தாலும் அது தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தார்கள். இங்கே சபையின் காலத்திலே இந்த காரியங்கள் வருகிறது. அவருக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்கிறான். ஆனால் இரத்த சாட்சியாக ஏராளமான பேர் அங்கே மரித்தார்கள் சபையின் காலத்திலே கூட. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முதல் 3.5 ஆண்டு, இந்த முதல் 3.5 ஆண்டிலே அநேக இரத்த சாட்சிகள் அங்கே மரித்தார்கள். அவர்களை குறித்து அங்கே எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 9-10 வசனம், அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். சபையை பொறுத்த வரைக்கும் எப்படி மறித்தாலும் நாம் பரதேசத்துக்கு போக போகிறோம் அல்லது பரலோகத்துக்கு போக போகிறோம். ஆனால் இவர்கள் சபையை சார்ந்தவர்கள் அல்ல. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியும் வந்து விட்டது. அந்த ஆட்சியிலே அவர்கள் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த அந்த சாட்சி நிமித்தமும். ஏனென்றால் அங்கே என்ன அறிவிக்கப்பட போகிறது? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகிறது. அந்த சுவிசேஷத்தை ஆரம்பித்தார்கள், ஆனால் அது அப்படி நின்று விட்டது. நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த ரத்தத்திலே பாவ மன்னிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். அவர் ரத்தம் பாவமெல்லாம் கழுவுகிறது என்று சொல்கிறோம். இதுதான் நாம் அறிவிக்கிற சுவிசேஷம், நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம். இது சபையின் காலம் வரைக்கும் இந்த சுவிசேஷம் இருக்கும். இது தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். வசனம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 8
24ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய இந்த வரியை கவனியுங்கள். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். ஆனால் இந்த சுவிசேஷம் முடிவடைய போகிறது. ஆகவே தான் இது கடைசி காலம். கடைசி காலம் என்றால் கிருபையின் காலத்தில் கடைசி காலம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே பாவ மன்னிப்பு என்று பிரசங்கிக்கிறோமே, அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட முடியாது. அது தேவனே நிறுத்தப் போகிறான். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதுக்கு பிற்பாடு சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகிறது. அந்த சுவிசேஷம்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இன்றைக்கு நாம் அறிவிக்கிற அந்த சுவிசேஷத்திலே நாம் எல்லாமே கலந்து சொல்லுகிறோம். பிரத்யேகமாக பார்க்கும்போது இது தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். அதே போல் பிரத்யேகமாக பார்க்கும்போது வரப்போகிற நாட்களிலே அந்தகஸ்தின் ஆட்சியிலே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று பிரசங்கிக்கப்பட போகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அந்த நாட்களிலே, அது இந்த வசனத்தை இப்போ உரிமை பாராட்டக்கூடாது. இப்போது இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்து வருகைக்கு எதுவுமே தடையாக இருக்காது. இப்போ நம்ம யோசிக்க வேண்டாம். உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கித்தா தான் இயேசு கிறிஸ்து வரார் பொழுது, அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பாவத்தில் இருக்கலாம், அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். இது நமக்கு சொல்லப்பட்டது அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்து வருகிறதை எதுவும் தடுக்க முடியாது. இன்று இரவு கூட வரலாம். பவுல் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் தான் இருந்தார்கள். அவர் வருவார் என்று சொல்லி அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகைக்கு சொல்லப்பட்ட ஒரு அடையாளம் அல்ல. சொல்லப்போனால் ரகசிய வருகைக்கு எந்த அடையாளமும் அல்ல, சொல்லப்படவில்லை. எல்லாம் பகிரங்க வருகைக்கு. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகைக்கு சொல்லப்பட்ட ஒரு அடையாளம் இது. இது அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே இது தொடங்க போகிறது. அது என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ இருக்கிற ஜனங்களுக்கு என்ன சுவிசேஷம்? இந்த ஆட்சி போய்விடும், இது ஒரு 7 ஆண்டுகள் தான் இருக்கும், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ஆளுகை செய்ய போகிறார், அவர் ஒலிவ மலையில் இறங்க போகிறார். இதுதான் அந்த சுவிசேஷம். இது அறிவிப்பார்கள். தங்களுடைய இந்த சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டுள்ள ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே கண்டேன். பரலோகம் போகவில்லை, பரதேசத்துக்கும் போகவில்லை, தேவனுடைய ஆலயத்தின் பலிபீடத்திலே இந்த ஆத்துமாக்கள் இருக்கிறதாக இங்கே சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனம், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். நிச்சயமாகவே இது சபை சார்ந்தவர்கள் அல்ல. சேவான் இயேசு கிறிஸ்து அனைவரும் ஆண்டவரே மன்னிதம் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இதுதான் சபைக்காக இயேசு கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் கூக்குரலிட்டது. பழிவாங்குவோம் என்று சொல்லி கூக்குரலிடுகிறது. அந்த கிறிஸ்து நாட்களிலே இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அவர் சபை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் பழிவாங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள். பழிவாங்குதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே சமீபமாய் வந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஆகவே இவர்கள் சபை சார்ந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ருசி பார்த்தவர்கள், அவர் மூலமாக இரத்தம் மாற்றப்பட்டவர்கள், அதாவது பாவ மன்னிப்பை பெற்றவர்கள். பழிவாங்கும் என்று சொல்ல மாட்டார்கள். ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லுவார்கள். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதுக்கு சாட்சி இயேசு கிறிஸ்துவே, அதுக்கு சாட்சி ஸ்தேவானும் கூட, அதற்கு சாட்சி ஏராளமான பரிசுத்தவான்கள். ஒரு பரிசுத்தவானும் கூட அவளை அழித்து போடும் என்று சொல்லவில்லை. இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் மறிக்கிறார்கள். அனைவரும் அவளை மன்னித்தரலும், அது ஸ்டெயின்ஸாக இருந்தாலும் சரி, அவளை மன்னித்தரலும் என்று தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூக்குரல். ஆனால் இவர்கள் வேறே ஒரு குழுவை சார்ந்தவர்கள். இது தெளிவாக தெரிகிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பழிவாங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார்,
சில காலங்கள் இருக்கிறது, அந்த காலம் வரைக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது இன்னொரு 3.5 ஆண்டுகள் பொறுத்திருங்கள். அந்த 3.5 ஆண்டுக்கு பிற்பாடு தேவன் அங்கே வருகிறார். 11ஆம் வசனம், அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. மகிமையின் சரீரம் அல்ல, இவர்கள் உயிர்த்தெழவில்லை, இவர்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் க்ளோத்திங் போல ஏதோ ஒரு வஸ்திரம், அது வெள்ளை அங்கே அந்த ஆத்துமாக்கள் மூடத்தக்கதாக அங்கே தேவன் அங்கே கொடுக்கிறான். அப்புறம் அவளுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இலைப்பாற வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. ஒரு 3.5 ஆண்டுகள் இருக்கிறது, இன்னும் நிறையா பேர் ரத்த சாட்சியாக மறிக்கணும், அந்த ஒன்றும் எண்ணிக்கை வரல, அந்த எண்ணிக்கை வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் இலைப்பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துமாக்களுக்கு தேவன் பதில் கொடுக்குறார். ஸோ ஆத்துமாக்கள் என்று சொல்ல மறிச்சிட்டா எதுவும் தெரியாது, இட்டர்னல் ரெஸ்ட் அப்படிலாம் இல்லை. ஆத்துமாக்கள் தான் இங்கே பேசுது, ஆத்துமாக்கள் தான் பழிவாங்கன்னு எல்லாம் சொல்லுது. ஸோ எல்லாமே எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் தெரியும். இந்த ஆத்துமாக்கள் அது கூக்குரல் இடுகிறது, அது பேசுகிறது, அது உணரக்கூட முடிகிறது, எல்லாம் அவருக்கு தெரிகிறது. பூமியில் நடக்கிறதும் தெரிகிறது, எல்லாமே தெரிகிறது. ஆகவே தான் பேசுகிறது இந்த ஆத்துமாக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆகையால் பரலோகங்களே அவர்கள் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உலகத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இங்கே பரலோகங்களே அதில் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள் என்ற ஒரு கட்டளை வருகிறது. அது என்ன கட்டளை, என்ன சொல்லுகிறார்கள்? இதில் நமக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து, அவனுக்கு தெரிகிறது, அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு நன்றாக தெரியும். ஆக இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு 3 ஆண்டுகள் தான் இருக்கிறது. முழு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு. ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்னும் 3.5 ஆண்டுகள் தான் அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கொஞ்ச காலம். அவன் நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே தெரியும். இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்த வரும்போது பிசாசுகள் சொல்லுகிறது, எங்களுடைய காலத்துக்கு முன்பதாக எங்களை உபத்திரப்படுத்த வந்து விட்டீரோ என்று சொல்லி. அது பிசாசுகளுக்கு அது நன்றாக தெரியும். நரகத்துக்கு தான் போகிறோம் என்று, அவன் தப்பிக்க வழி இல்லை என்று தெரியும். ஒரு கொலை செஞ்சாலும் மரண தண்டனை தான், 100 கொலை செஞ்சாலும் அதே தண்டனை தான் என்று சொல்கிற மாதிரி நரகத்தான் போக போகிறோமே. அப்புறம் என்ன, முடிஞ்சளவு எல்லோரும் நம்ம பாவம் செய்ய வச்சு அதில் சோதனை கொடுத்து எப்படியோ நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது நரகம்தான். அவன் கடைசி 3.5 ஆண்டு தான் அவன் கையில் இருக்கிறது. ஸோ இதில் நம்ம எவ்வளோ மேக்சிமம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளோ பேரை நம்ம சோதிக்க முடியுமோ சோதிச்சு பாவத்தில் விழ வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணலாம் என்று யோசித்து அங்கே பிசாசானவன் மிக கோபத்தோடு கூட அவன் இருக்கிறான். உங்களிடத்துல அவனுக்கு அந்த காலம் தெரியும், நன்றாக தெரியும். அது எப்படி தெரியும்? கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று அவனுக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் ஆவியானவர் இங்கே சொல்லுகிறான். அது இவனுக்கே கொஞ்ச காலம் இருக்குது என்று தெரிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே உங்களிடத்தில் இறைவன் கடைசி உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இது 3வது ஒரு ஆபத்தாக இருக்கிறது. மொத்தம் 3 ஆபத்து என்று சொல்லி பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவர்களுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்து என்று சொல்லி பார்த்தோம். அந்த 2 ஆபத்தை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று என்று சொல்லி நாம் வாசித்தோம். அதில் என்னென்ன ஆபத்து என்று சொல்லி நாம் தியானித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:12 முதலாம் ஆபத்து, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 2ஆம் ஆபத்து, இப்போது வருகிறது கடைசி ஆபத்து, அது 3வது ஆபத்து. அது குறித்து தான் 12ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 13ஆம் வசனம், வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அந்த ஆண் பிள்ளை என்ன? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஸ்திரீ என்ன? அது இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்த, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த அது செல்லுகிறது. ஏனென்றால் இப்போது பாதுகாப்பு இல்லை, 2 சாட்சிகள் மரித்து போனார்கள். இப்போ தைரியமாக அதற்குள்ளே போகிறது. 14ஆம் வசனம், ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெரும் கழுகுகளின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்ரீயானவள், அதாவது இஸ்ரவேல், அது உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனம் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி, அதாவது சாத்தான்
அந்த வலு சர்ப்பம், அது அந்த பழைய பாம்பு, அதாவது சாத்தான், அது உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் என்றால் 1 வருஷம், காலங்கள் என்றால் 2 வருஷம், அரை காலம் என்றால் அரை வருஷம், மொத்தமாக 3.5 வருஷம் போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்திலே, அந்த வனாந்தரம் உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையாகவே வனாந்தரம் இல்லை. எப்படி ஸ்ரீ உருவகமோ, பாம்பு என்றால் உருவகமோ, வனாந்தரம் அது ஒரு உருவகமாக அது காணப்படுகிறது. பறந்து போகும்படி பெரும் கழுகுகளில் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த கழுகு, இந்த 2 சிறகுகள், இவைகளும் உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை துன்பப்படுத்த சாத்தான் 3.5 ஆண்டு காலம் அவ்விதமாக அவளை துன்பப்படுத்த அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் இந்த 3.5 ஆண்டு காலம் போஷிக்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆகவே இந்த 2 சிறகுகளின் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. 15ஆம் வசனம். அப்போது அந்த ஸ்ரீயை வெள்ளம் கொண்டு போக படிக்கு. ஆகவே ஸ்ரீ எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு உருவகமோ, இங்கே வெள்ளம் அதுவும் ஒரு உருவகம். வெள்ளம் ஒரு உருவகம். அது என்ன? பாம்பானது தன் வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்பாக ஊற்றிவிட்டது. இந்த வலு சர்ப்பம், இந்த சாத்தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கத்தக்கதாக ஒரு வெள்ளம் எப்படி வந்து அழிக்குமோ அதுபோல ஏதோ ஒன்று அது செய்கிறது. 16ஆம் வசனம். பூமியானது ஸ்ரீக்கு உதவியாக தன் வாயை அங்கே திறக்கிறது. இங்கே பூமி என்று போடப்பட்டிருக்கிறது. பூமி நமக்கு தெரியும். சாத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று செய்கிறான். அதிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க பூமி ஏதோ ஒன்று செய்கிறது. ஆகவே வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்த ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது இந்த பூமி. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனம் 3.5 ஆண்டு காலம் அங்கே போஷிக்கப்படத்தக்கதாக தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த 12 கோத்திரத்தார், அந்த 1,44,000 பேர் எவ்விதமாய் முத்திரை போடப்பட்டு, எவ்விதமாய் இந்த நாட்களிலே, இதுதான் இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம். 2வது 3.5 ஆண்டுகள் அது யாக்கோபின் இக்கட்டு காலம். யாக்கோபுக்காக தேவன் பிரத்யேகமாக வைத்திருக்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. எதற்காக என்று சொன்னால் அவருடைய கண்கள் திறக்க வேண்டும். ஏன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. முதலாவது பார்க்கும்போது திராட்சை மரம், இந்த திராட்சை மரம். 2வது அத்தி மரம். 3வது ஒலிவ மரம். ஆகவே இந்த திராட்சை மரம் என்று சொல்லும்பொழுது அவருடைய சோஷியல் ரிஃபார்மேஷன், சமுதாயத்திலே அவர் மறுபிரிவு எடுப்பார்கள், அதிகமாக எடுத்தார்கள். இன்றைக்கும் சமுதாயத்திலே உயர்ந்த நிலைமையிலே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா விதத்திலும் இருக்கிறது. கல்வியிலும் சரி, ஆராய்ச்சியிலும் சரி, மருத்துவத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, மற்ற எல்லா காரியத்திலும் ஒரு உயர்ந்த நிலையிலே சமுதாயத்திலே அவளை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்வது போல என்னென்ன கண்டுபிடிப்பு பார்த்தாலும் எல்லாரும் யூதன்தான். அந்த அளவுக்கு அவர்கள், தேவன் அவர்களை ஒரு மறுமலர்ச்சிக்கு கொண்டு வந்தார் அரசியல் ரீதியாக. அதுதான் இந்த அத்தி மரம். அவருடைய தேசமே இல்லாமல் போயிற்று, அவர்கள் இருந்த இடமே இல்லாமல் போயிற்று, உலகம் முழுவதுமாக ஸ்தரிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த அத்தி மரம் துளிர்விட்டது. 1948ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி அரசியல் ரீதியாக பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டு இன்றைக்கும் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் 3வது ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வண்ணமாக அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மேசியாவை அவர்கள் காண வேண்டும். அதுக்காக தான் தேவன் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறார் காரியங்கள் எல்லாம். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கடைசி 3.5 ஆண்டு காலம் விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைக்கிறார். அதிக நெருக்கம், அதிக உபத்திரவம். அந்த சமயத்தில் தேவனை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலே வந்து இறங்குகிறார். அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இவ்விதமாக தேவன் அவர்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இங்கே 15ஆம், இங்கே பறந்து போகும்படி பெரும் கழுகு 2 சிறகுகள் என்று சொல்லும்பொழுது அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது சமீபத்திலே இஸ்ரேல் தேசமெல்லாம் வந்த பிற்பாடு அவளுடைய காரியங்கள் உங்களுக்கு IDF தெரியும், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தெரியும், அவருடைய உளவு நிறுவனம் தெரியும், மொசாட். இதெல்லாம் இப்போது செய்தித்தாளிலே வருகிற பொதுமக்களுக்கே இந்த வார்த்தைகளெல்லாம் நன்றாக தெரிகிறது. ஆகவே இவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சில பேரை பணைய கைதியாக எகிப்து கேரோவில் கடத்தி போய் வைக்கும் பொழுது எப்படியாவது இவளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் தேசத்திலே இந்த IDF, அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்,
இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், 2 விமானங்களை எடுத்துக்கொண்டு ரேடாரில் தெரிய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட தூரம் தான் பறக்க வேண்டும், அப்போ தான் ரேடாரில் தெரியும். ஆனால் அதற்கும் தாழ்வாக பறந்தார்கள். தாழ்வாக விமானம் பறக்கவே முடியாது, ஏனென்றால் பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் வீலில் அடிச்சிடும், விமானம் வெடிச்சிடும், பறக்கவே வாய்ப்பே இல்லை. தாழ்வாக ரேடாருக்கும் தெரியாதபடிக்கு பறக்க வாய்ப்பில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் உடைய இராணுவங்கள் 2 விமானத்தை தாழ்வாக, ஒரு மாடி எவ்வளோ உயரம் இருக்கும் அந்த அளவுக்கு தான் பல கிலோமீட்டர் பறந்து சென்றார்கள். மலைகள் வழியாக பறந்து சென்றார்கள், எகிப்துக்கு சென்றார்கள். பாதுகாப்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தீவிரவாதி கையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து இஸ்ரேல் தேசத்தில் வைத்தார்கள். பூமி உதவி செய்தது, இல்லாவிட்டால் வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் பூமி எப்படி உதவி செய்தது என்பதற்கு. ஏனென்றால் அவ்வளோ தாழ்வாக பறக்கும் போது குப்பைகள் எல்லாம் அந்த மிஷினில், ஃபேன் மிஷினில் அடித்து விமானம் வெடித்து தான் போக வேண்டும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை என்று அவளுக்கே தெரியவில்லை. பூமி காப்பாற்றியது. அதுபோல ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆகவே இது அந்த நாட்கள் வரும்போது, அந்த நேரம் வரும்போது இது நமக்கு நன்றாக தெரியும். அப்போது அந்த ஸ்திரீயை வெள்ளம் போகும்படி, வெள்ளம் கொண்டு போகும்படி ஒரு திரளான சேனைகள் இருக்கலாம், திரளான அந்திகிறிஸ்துவின் சேனைகள் இருக்கலாம். அந்த சமயத்தில் பூமி ஒரு உதவி செய்கிறது. என்ன உதவி செய்ய? மண் புயலோ ஒரு பூமி அதிர்ச்சியோ ஏதோ ஒரு வகையில் பூமி அவளுக்கு உதவி செய்து அந்திகிறிஸ்துவின் ஆட்களை முற்றிலுமாக அது நாசம் செய்கிறது. இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் தான், இப்படி தான் என்று சொல்கிறதுக்கு இல்லை. இது நடந்தது. பூமி எப்படி பிளந்தது பழைய ஏற்பாடில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த பூமி அதை உதவி செய்கிறது. தேவனுடைய மனுஷனுக்கு உதவி செய்தது பூமி, மோசே என்ற தேவ மனுஷனுக்கு. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பூமி உதவி செய்கிறது. தேவன் கட்டளை கொடுக்கிறான். ஆகவே 17ஆம் வசனம், அப்போது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனை கை கொள்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியாக விடுகிறது. அவருடைய சந்ததியில் மற்றவர்களை யுத்தம் பண்ண போயிற்று. ஆக இவர்களை தொட முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட இடமாகவும் இருக்கலாம். அதை நாம் தெளிவாக அது சொல்கிறதுக்கு இல்லை. ஏனென்றால் அந்திகிறிஸ்து ஆட்சியிலே பாதிக்கப்படாத சில நகரங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றை அடைக்கலாமாக கூட தேவன் கொண்டு போய் அதில் வைக்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம், தானியேல் 11ஆம் அதிகாரம், தானியேல் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தானியேல் 11:41. அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். சிங்காரமான தேசம் எருசலேம், இஸ்ரேல் தேசம். இது எதிர்காலத்திலும் நடைபெறப் போகிறது. அவன் என்றால் அந்த அந்திகிறிஸ்து, அவனை சேர்ந்தவர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக வரும்போது அப்போது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் சில தேசங்களை தொட முடியாது அவனாலே. அது பாதுகாப்பாக இருக்கிறது. அது என்ன தேசம் என்றால் ஏதோம், மோவாப், அம்மோன் புத்திரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். இந்த ஏதோம் இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ளே சாலமோன் நாட்களிலும் ஒரு பட்டணமாக, ஒரு அடைக்கலம் பட்டணம் போல இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த ஏதோம். இன்றைக்கு அது பாழான நிலைமையிலே உயர்வான இடத்திலே மலையிலே இடிந்து போய் அது காணப்படுகிறது. ஒருவேளை அந்த இடமா? ஆகவே இதெல்லாம் பாதிக்கப்படாத இடம். இந்த விதமாய் கொண்டு போய் வைப்பாரா? இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களே 1 மாதம் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் போஷிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கிறிஸ்துவினாலே பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் தேவன் அவர்களை முத்திரை போட்டு அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். ஸோ இவர்கள் நாம் தொட முடியாது என்று சொல்லி இந்த சாத்தான் என்ன பண்ணுகிறான்? பூமி எங்கும் செய்திருக்கிற மற்ற யூதர்களை துன்பப்படுத்த அவன் செல்லுகிறான். இன்றைக்கும் யூதர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அதை துன்பப்படுத்த செல்லுகிறான். மேசியாவை விசுவாசிகளை துன்பப்படுத்த அவன் செல்லுகிறான். இவ்விதமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே காரியங்கள் தேவன் விதமாய் நடைபெறும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்குமாக மிக முக்கியமாக இந்த கடைசி 3.5 ஆண்டிலே அவன் என்னென்னலாம் முன்னுரையாக சொல்லிவிட்டால் படிப்படியாக என்ன நடைபெற போகிறது அந்த 3.5 ஆண்டிலே என்று சொல்லும்போது 3 அந்தி கிறிஸ்துகள் இருப்பார்கள். 3 ஆன்டி கிரைஸ்ட். ஒன்று பொலிட்டிக்கல் ஆன்டி கிரைஸ்ட், 2வது ரிலிஜியஸ் ஆன்டி கிரைஸ்ட், 3வது கமர்ஷியல் ஆன்டி கிரைஸ்ட். 3 அந்தி கிறிஸ்து இருப்பார்கள். அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்து, வியாபார ரீதியான அந்தி கிறிஸ்து, மத ரீதியான அந்த கிறிஸ்து. 3 பேர், 3 6 666. ஆகவே இந்த காரியங்கள் வரப்போகிறது. ஆகவே இது முன்னுரையாக இந்த அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து மக்கள் மனதில் இடம் பிடிக்க, ஒரு செல்வாக்கை பெற்றுக்கொள்ள மத ரீதியான அந்த கிறிஸ்துவை பயப்படுத்துவான். ஓரளவுக்கு செல்வாக்கெல்லாம் வந்த பிற்பாடு இந்த அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்துவை, மத ரீதியான அந்த கிறிஸ்துவை அழித்து விடுகிறான்.
அதுக்கு பிற்பாடு வியாபார ரீதியான அந்த கிறிஸ்து இருக்கிறது, தேவனை அதை அழித்து விடுகிறார். முதலாவது மத ரீதியான அந்த கிறிஸ்து, அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து அழித்து விடுகிறான். அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக தேவனை வியாபார ரீதியான அந்த கிறிஸ்துவை அழித்து விடுகிறார். அதுக்கு பிற்பாடு கடைசியாக அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்துவை தேவன் அழிக்க ஒலிவ மலையிலிருந்து அவர் கடைசியாக அந்த அந்த கிறிஸ்துவையும் அவர் அழிக்கிறார். அதுக்கு பிற்பாடு மிக அற்புதமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி அங்கே நடைபெற போகிறது. அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து மத ரீதியான அந்த கிறிஸ்துவை அழிக்கிறதை குறித்து மாத்திரம் ஒரு வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இனி மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து, அதாவது மத ரீதியான அந்த கிறிஸ்து, அவளை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். இது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேற வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவை பற்றி சீக்கிரம் வா, ஏன் வராமல் இருக்கிறாய், என்னுடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பது போல சொல்லுகிறார். அதே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவு அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதுக்கும் ஒரே யோசனை உள்ளாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். யார் ஏவுகிறது? தேவன் ஏவுகிறார். எல்லாரும் வாங்க, ஒரு ராஜ்யத்தை அமையுங்க, அரசியல் ரீதியாக அமையுங்க, இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் கொடுங்க. இதெல்லாம் தேவன் அந்த இருதயங்களை ஏவுகிறார். தேவனுடைய காரியம் நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய மனுஷ மூளைக்கும் அது எட்டாத ஒரு காரியம். அவருடைய செயல்கள், அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகளாக இருக்கிறது. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கொண்டு அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். வரப்போகிற நாட்களில் இந்த அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து, மத ரீதியான அந்த கிறிஸ்து, வியாபார ரீதியான அந்த கிறிஸ்து, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிற வண்ணமாக நாம் தியானிப்போம். அதுக்கு முன்பதாக மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த செய்தி ஒருவேளை உனக்கு அது கடைசி செய்தியாக கூட இருக்கலாம். தேவனுடைய கிருபை நாட்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒருவேளை இன்றிரவு கூட நின்று போகலாம். உன்னுடைய வயது அதற்கு தடையாக இருக்காது. எனக்கு சிறிய வயதுதானே என்று யோசிக்காதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபை இன்றைக்கும் உனக்கு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் உனக்கு இருக்கிறது. பெரிய பாதுகாப்பு அந்த ரட்சிப்பிலே இருக்கிறது. நீ அதை வேண்டாம் என்று சொல்வாய் என்றால், பிற்பாடு நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்வாய் என்று சொன்னால், நாட்கள் குறைவாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த கடுமையான எச்சரிப்பு. ஏனென்றால் ஒரு காரியத்தை நாம் பார்த்து விட்டோம், அதில் நம்ம போகக்கூடாது. அதுக்காக தான் எச்சரிப்பு. அது வேண்டாம். நம்மளுக்கு அந்த கிறிஸ்தன் உபத்திரத்தின் காலம் நமக்கு வேண்டாம். அதில் யாரும் இருக்கக்கூடாது. நமக்கு பிரியமானவர்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தார் இருக்கக்கூடாது. நம்முடைய தெரிந்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அதற்கு தான் இந்த ஒரு கடுமையான எச்சரிப்பின் அன்பும். ஏனென்றால் நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய பெரிய நியாயத்தீர்ப்பு. இது போல் ஒரு நியாயத்தீர்ப்பே இல்லை. ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினது தான். பிதா குமாரனை நியாயம் தீர்த்தார், என்னுடைய பாவங்களுக்காக. அதே போல் தேவனுடைய அன்புக்கு ஒரு பெரிய உதாரணம், அது போல் உதாரணமே இருக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கும் அந்த சிலுவை தான். தேவனுடைய அன்பிற்கும் உனக்காக எனக்காக அவர் தொங்கினார். இந்த அன்பண்டை வர நீ சந்தேகப்பட வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை வர நீ சந்தேகப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த காரியங்களை குறித்து உனக்கு கேள்வி இருக்கும் என்றால், உடைய ரட்சிப்பை குறித்து உனக்கு சந்தேகம் இருக்கும் என்றால், இந்த நேரத்திலே கூட ஒரு விஷய தேவ சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே உனக்கு கிரியை செய்வார். அவர் அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை உனக்கு கொடுப்பார். உன்னுடைய சுபாவத்தை அவர் மாற்றி போடுவார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே, ஒளியின் பிள்ளைகளாகவே இந்த உலகத்திலே ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழுகிறது பெரிய பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியம் இப்போ குறைவாக தான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாலும் கூட அந்த பாக்கியம் உனக்கு குறைவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமயமாக இருக்கிறது. அநேக ஆண்டுகள் நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. சீக்கிரமாய் வரப்போகிறார். காலங்கள் அந்த காரியத்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் தேசத்திலே சொல்லப்போகிற காரியங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. 2 வாரத்துக்கு முன்பதாகவே ஒரு சமாதான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்க வேண்டும்.
அந்த 2 வாரத்துக்கு முன்பதாகவே அவர்கள் உலக பிரகாரமாக யோசித்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் அந்த உடன்படிக்கையிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அது நடைபெறாமலே போயிற்று. இதெல்லாம் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே ஒரு சமாதானம் இல்லை. தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே ஒரு சமாதான ஒப்பந்தம் இல்லை. தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே ஒரு சமாதான உடன்படிக்கையும் இல்லை. தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே சென்று எருசலேமே உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி ஒரு சமாதான ஒப்பந்தம் போட சொல்கிறார். முடியாது. எருசலேம் இஸ்ரவேலுக்கு சொந்தமானது தான். அது பாதியாவது பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்து விட்டு ஒரு சமாதான ஒப்பந்தம் முடியாது. தேவனுடைய திட்டம் அது அல்ல. ஆகவே தான் சொல்லுகிறோம், இது இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும். தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே ஒரு சமாதானம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே ஒரு சமாதான ஒப்பந்தம் உடன்படிக்கை என்ற பேச்சுக்கு இடமில்லை. எல்லாம் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக காணப்பட வேண்டும். தேவன் தாமே தொடர்ந்து நம்முடைய பேசுவாராக. ஜெபிப்போம்.